Hami, Hanyo. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போயிருந்தா தேவங்கன்னு ஒன் ஷாட். ஸோ போனஸ் பார்ட் மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் பிகாஸ் டெலிகிராமில் கொஞ்சம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் மற்றபடி எப்போ 22nd டெலிகிராம் ப்ராப்ளம் ஓவர் ஆகும்னு நினைக்கிறேன். டெம்ப்ரரியாக பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஓவர் ஆன அடுத்த செகண்டே நான் உங்களுக்கு இதோட போனஸ் பார்ட்டை போஸ்ட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லை, 4 எஃப்எஃப் ரெடியாக இருக்குது. ஸோ அதையும் ஒரே நாளில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சரி ஓகேடா, நான் டைம் வேஸ்ட் பண்ண ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எல்லாருமே தமிழ் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்போ என்னடா வேகம் வரும்? சேச்சி, டிஃபன் பாக்ஸ் மறந்து போய். ஐயோ மறந்துட்டேன், கொடு. அம்மே அச்சா பாய். பாய் அம்மே, பாய் அச்சா. சரியான டயத்துக்கு பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு இல்லை? கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தை காலேஜ் பஸ் வந்துடும். எங்கடா தேவங்க காணும்? வாழ்க்கையில் சொர்க்கம் நரகம் 2 சகஜம்னு சொல்லுவாங்க. எனக்கு சொர்க்கம் பிடிக்காது. என் நரகம் என் கண்ணு முன்னாடி இருக்கு. தேவங் சீக்கிரம் வா. என் ஃப்ரெண்டோட அக்கா, என் கிளாஸ் மேம், என் தேவதை. எந்த தேவங்க இன்னைக்கும் லேட்டா? சாரிக்கா. சரி, பஸ் வந்துடுச்சு, ஏறுங்க. அந்த கண்ணு, அந்த மை போட்டிருக்கிற கண்ணு என்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் என்னை தாண்டி உன்னை தொற்றுமோன்னு பயமாக இருக்கு. ஆமாம் ஆமாம். இல்லை இன்னும் நான் அதை கம்ப்ளீட் பண்ணல. அதையே ஒரே நாளில் எடுக்கணும். பாவம் பசங்க. ஆமாம். இந்த குரல், இது கேட்காம, இது என் பேரை சொல்லாம ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. காலையில் சாப்பிடவே இல்லை. அம்மா நீ காலேஜில் போய் சாப்பிட்டுக்கோன்னு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம 2 பேரும் ஸ்டாஃப் ரூமில் ஒன்றா சாப்பிட்லாம். சரிடி. ஜன்னல் ஓரத்தில் உன் நெத்தி முடி உன் கண்ணுக்கிட்ட ஆடும்போது என்னை எப்படி சும்மா பார்த்துட்டு இருக்க சொல்ற? டேவுங்க என்னடா பராக் பார்த்துட்டு இருக்க? இன்னைக்கு டெஸ்ட் இருக்குல்ல, படிச்சிட்டியா? படிச்சிட்டியா? சொல்லவே இல்லை துரோகி. எப்படி படிக்காம இருப்ப? ஏன்னா அது என் நரகத்தோட சப்ஜெக்ட் ஆச்சு. என் செல்லத்தை இம்ப்ரெஸ் பண்ணுமே, படிச்சுதானே ஆகணும். பசங்களா இறங்குங்க வாங்க. ஆமாம் ஆமாம். இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. எங்கடி எடுத்த? அடுத்த தடவை ஷாப்பிங் போகும்போது டெஃபினட்டாக என்னை கூப்பிட்டு போகிறேன். உன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாண்டி, வர வேலை இல்லை பார்த்துக்கோ. இது ஏன் புடவை இல்லை, அம்மா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சாங்களாம். ட்ரெஸ் எல்லாமே வாஷிங்க்கு போட்டுட்டேன். இந்த ப்ளவுஸ்க்கு இதுதான் மேட்ச் ஆச்சு, அதனால தான். அப்போ நீ எது வியர் பண்ணாலும் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிற, அப்படி தானே? சும்மா கலாய்க்காத. உனக்கு என்ன அடுத்த தடவை ஷாப்பிங் போகும்போது கூப்பிட்டு போகணும், அவ்வளோதானே? சரி ஓகே. டேங்க அக்காவை கூப்பிட்டு ஒரு நிமிஷம். மென்டல், இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போகிறோமா இல்லை கேக் சாப்பிட போகிறோமா? மச்சான் பிரியாணிடா. ஓகே. டேங்க அப்படியே உங்கள் பின்னாடி நின்றுட்டு இருப்பான். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் சாரியோட டிப்பு அவனோட ஃபேஸில் அடிச்சுட்டு அப்படியே அவன் மேலே பறந்துட்டு இருக்கும். அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு பின்னாடி நின்றுட்டு இருப்பான். சரி ஓகே. டேங் என்னாச்சு? அது அக்கா, நான் தான் உன்னை கூப்பிட்டு சொன்னேன். இன்னைக்கு பசங்கள்லாம் கேன்டீனில் பிரியாணி சாப்பிட போகிறாங்களா? அப்புறம் அம்மா சமைச்சு கொடுத்தது என்ன பண்ண போகிற? அது எங்கள் வேலை செய்கிற அக்காவுக்கு கொடுத்துருவேன். வேஸ்டெல்லாம் பண்ண மாட்டேன். ப்ளீஸ்க்கா, 100 rupees மட்டும். நீ இதே மாதிரி பண்ணிட்டு ஒரு நாள் அம்மா கிட்ட மாட்ட போயிருப்பாரு. சரி, வாரத்துக்கு ஒரு நாள் தான், அடிக்கடி இதை பண்ணக்கூடாது. இந்தா டேங், உனக்கு காசு இருக்கா இல்லை நான் கொடுக்கட்டுமா? அக்கா, அதெல்லாம் உனக்கு ஒரு காசாக சொல்லு. 100 ரூபாலாம் பெரிய விஷயமே கிடையாது. அவெல்லாம் 1000 ரூபா வச்சுருப்பான். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத, வாயை மூடிட்டு போ. டேயும் நீ சொல்ல. பஸ் வீட்டிலே வச்சுட்டேன். பாத்தியா? இந்தா நீயும் அவங்களோட பிரியாணி சாப்பிடு. சரி, நான் போகிறேன். வாடி. டேய் வேக வரணும். ஓகே.
நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிகிட்டே அப்படியே ஸ்டாஃப் ரூம் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏண்டி வயன், உன் தம்பிக்கு சாப்பிடணுன்னு காசு கொடுக்குற சரி, அந்த பையனுக்கு எதுக்கு கொடுக்குற? அவன் தான் ஏற்கனவே பெரிய இடத்து பையனாச்சே. இந்த 100 ரூபாயில் ஒரு விஷயமா அவனுக்கு உன் தம்பி சொல்கிற மாதிரி? என்னடி பேசுகிற? தாய் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை, மனசாட்சி உண்டெங்கில் இப்படியெல்லாம் நீ பேச மாட்ட. அவன் எவ்வளோ பாவம் தெரியுமா? சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட தான் விளையாடுவான். அவங்க அப்பா அன்னாடும் பிஸ்னஸ்னே இருப்பார். அவனுக்கு சிப்ளிங்ஸ் யாரும் இல்லாததுனால வீட்டில் தனிமையிலே இருந்தவன். ஏதோ பக்கத்தில் நாங்கள் குடி போனதுனால எங்ககிட்ட ஒட்டிக்கிட்டான். அப்பவும் வேறு மாதிரி, தேவங்க வேறு மாதிரி நான் என்றைக்குமே பார்த்ததில்ல. 2 பேரும் எனக்கு ஒன்று தான். அம்மா முகத்தையே பார்க்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா ஒரு ஃபோட்டோ கூட வீட்டில் வச்சுக்கல தெரியுமா? அவருக்கு முன்னாடி பணக்கார பெரிய இடத்தாள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு மரியாதையாக பேசினாலும் பின்னாடி ஓடுகாலி தானே உன் பொண்டாட்டின்ற மாதிரி பேச தான் செய்கிறாங்க பானு. எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் அவரோட பொறுப்பு எல்லாமே தேயும் தலைக்கு வந்துடும்னு. பாவம் அவன் என்ன பண்ண போகிறானோ தனியாக. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். எல்லா நாளைக்கும் நீ அவன் கூடயே இருந்து அவனை பார்த்துக்க முடியாதுல்ல. உனக்கும் இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி நீ எந்த ஊரில் இருப்பியோ அப்பவும் வேலை அது இதுன்னு பிஸி ஆகிடுவான். அதுக்கப்புறம் டெய்யுங்க நீ பார்க்கவே முடியாதுல்ல. யாருக்கு தெரியும், அந்த கடவுள் தான் எங்ககிட்ட அவனை கொண்டு வந்து சேர்த்தாரு. அவன் நல்லா இருக்க அந்த கடவுளாக பார்த்து என்ன செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். சரி, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, போகலாம். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் உங்கள் ஹேண்ட்பேக்கில் எடுத்து வைக்கும்போது உள்ள ஒரு பிங்க் கலர் ரோஸ் இருக்கும், லைட் பிங்க் கலரில். இது என்னடி கதை? இன்னைக்குமா? யார் வைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதுவும் எப்போ வைக்கிறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. தினமும் இந்த ரோஸை என் ஹேண்ட்பேக்கில் நான் பார்க்குறேன், புதுசாக ஃப்ரெஷ்ஷாக. எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த காலேஜில் யாரோ உனக்கு ரீல் போடுறானுங்கடி. நியாயமாக ஏதாவது பேசுறியா? நான் பசங்களை சொல்லலை, அந்த பிரகாஷ் ப்ரொஃபஸரை தான் சொல்கிறேன். அந்த ஆள் எல்லார்கிட்டையும் வழியிறான், என்கிட்ட மட்டும் இல்லை. அந்த ஆள்லாம் ஒரு மனுஷன்னு என் கூட சேர்த்து வச்சு பேசாத பானு. வா, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, போகலாம். அந்த ரோஸை தனியாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிளாஸில் டேபிள் மேலே வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு புக்ஸ் எடுக்க சொல்லிவிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த சம் நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்கலாம், பட் இதை நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு புதுசாக ஒரு ஐடியா கிடைக்கும். நான் உங்ககிட்ட ஆன்சர் எதிர்பார்க்கல, பட் ட்ரை டு கம்ப்ளீட் த ஸ்டெப்ஸ் அலோன், ஓகே? அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே சாக் பீஸ் உங்கள் கையில் வச்சு மெதுவாக சுற்றிட்டு உங்கள் கையை பின்னாடி கட்டிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கீங்க. எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே சம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு லைன் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த பக்கம் வரதுக்குள்ளே டேவுங்க என்னச்சு நிற்பான். டேவ், என்ன டவுட்டா? இல்லை, கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அட பாவி, எங்கே காட்டு. டே, இவன் முடிச்சிட்டான்டா. பரவாயில்லையே, கொஞ்சம் மாதமாக நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வர. சரி, நீயே உன் கையால் போய் போர்டில் போட்டுரு. சாக் பீஸ் மேம். என்ன சாக் பீஸ் டேபிள் மேலேயும் இருக்கும், பரவாயில்ல. நீங்கள் வேணும்னே அவன் கையை தொடணும்னு உங்ககிட்ட தான் கேட்டு வாங்கிட்டு போகிறான். என்ன ரொம்ப ஸ்லோவாக உங்கள் கையிலேருந்து அதை வாங்குறான். என் கைக்குள்ள உன் கையை பார்க்க அவளை வெயிட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு உங்களை பார்த்து மனசுக்குள்ளே நினச்சி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போய் போர்டில் போடுறான். கிளாப் யூர் ஹேண்ட்ஸ். வாவ் டேயும். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் வருமே, அதையும் போடலை. கொடு, நான் போடுறேன் அப்படின்னு அவன் கையிலேருந்து அவன் பின்னாடி க்ளோஸாக நின்றுட்டு அந்த சாக் பீஸை வாங்கிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் க்ளோஸாக நின்று அதை எழுதுறீங்க. அந்த தூஸ் எல்லாமே அப்படியே உங்களை சுற்றி பறந்துட்டுருக்கும். அவன் அப்படியே உங்களை ஸ்லோ மோஷனில் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உறைஞ்ச மேனிக்கு நின்று பார்த்துட்டு இருப்பான். இப்போ தான் இது கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பை மறக்காமல் எல்லோரும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி திஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட நீ உன் பிளேஸில் போய் உட்காரிட்டேயும். உங்கள் கண்மை கீழே இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஸ்மச்சாக இருக்கு. ஓ, நீங்கள் அதை கையிலே திரும்ப திரும்ப துடைக்கிறீங்க. அந்த சாக் பீஸ் வேறு உங்களோட ஃபேஸில் ஆகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம்.
இது கண்மை. இது ஒயிட் கர்ச்சீஃப். கண்மை ஆச்சுன்னா கர்ச்சீஃப் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் டேயும். வேண்டாம் விட. பரவாயில்ல, இது நீங்களே வச்சுக்கோங்க. இதாங்க. தேங்க்யூ. என் கர்ச்சீஃபை ஹேண்ட்பேக்கில் வச்சு ஸ்டாஃப் ரூம்லேயே வச்சுட்டேன் போல இருக்கு. சரி, நான் முடிஞ்ச வாஷ் பண்ணி உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். அதுக்கு பதிலுக்கு டேயும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு போய் உட்காந்துடுறான். எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான். இந்த கடவுள் ஏன் தான் இவனை இப்படி பாடப்படுத்துகிறாரோ. அவன் போய் உட்காந்துட்டு அப்படியே நிமிர்ந்து உங்களை ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்க. அவன் அப்படியே பார்த்துட்டே ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். டேயும் பரவாயில்ல விடு. உன் கண்ணு எப்போ அழகாக இருக்கணும் வயன். அது என்ன பார்த்துட்டே இருக்கணும். ம். சரி, கண்மை தானே, பரவாயில்ல விடு. நீ என்ன அவ்வளோ லவ் பண்ணுறியா? எனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவியா? நீ என்ன கேட்டாலும் பண்ணுவேன். அது எந்த லோகத்தில் கிடைச்சாலும் உனக்காக கொண்டு வருவேன். ஐ லவ் யூ டேயும் அப்படின்னு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. டேய் மச்சான், டேய். என்ன பகல் கனவா? மச்சான் பிரியாணி திந்துருண்டா. வா சீக்கிரம் கேன்டீன் போகலாம். அதுக்குள்ளே போயிட்டாலும் பயங்கரமாக தலை வலிக்குது. இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு 4 பீரியடும் கிளாஸ் போட்டு வச்சுருக்காங்க கண்டினியூவாக. சரி, கேன்டீன் போயிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வரலாமா? நானே கேட்கணுன்ட்டு இருந்தேன்டி. சீக்கிரம் வா போகலாம். ஸோ எல்லாருமே பிரேக் டைம்லேயே பிரியாணியை வாங்கி வச்சுருவாங்க. ஏன்னா லன்ச் டைமில் சுத்தமாக கிடைக்காது. 2 பேரும் வாங்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா இந்த ஆர்வத்தை கொஞ்சம் படிப்புலையும் காமிடா. தேங்க்யூ ஃபார் த அட்வைஸ். டே மச்சான் வாட போகலாம். நீங்கள் போயிட்டு அப்படியே அவனை முறைச்சிட்டே அங்கே போய் உட்காருங்க. பட்டேயும் அவன் ஃப்ரெண்டை போகிறத பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்த்து வந்துடுறான். ஆமாம் ஆமாம். பா, வாசனையே ரொம்ப நல்லா. டேயும், நீ அவன் கூட போகலையா? உன்னை கூப்பிட்டா? இல்லை, எனக்கு இது வேண்டாம். வேண்டாமா? ஏன்? காலையில் நான் பைசா கொடுக்கும்போது சரின்னு வாங்கிக்கிட்ட, இப்போ வேணான்ற. எனக்கு உங்கள் கையில் சாப்பிடணும் போல இருக்கு. நீங்கள் எப்போ உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவீங்கள, இன்னைக்கும் கொண்டு வந்திருக்கீங்களா? எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, இது வேண்டாம்ல உனக்கு? நான் சாப்பிட்டுக்கிறேன்டி. நீ லஞ்ச் பிரேக்கில் என்கிட்ட வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு போய்க்கோ. சரியா? அவன் அப்படியே உங்களை திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஸ்லோவாக நடந்து போகிறான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. என்னடி இந்த கேன்டீன் பிரியாணிக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க? அப்படி என்னதான் இருக்குது அதில்? எனக்கு ஒன்றும் புரியலை. ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போகணும். யாராவது போயிட்டு வர முடியுமா? என்னோடய முக்கியமான ஃபைலை நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். யாராவது ஒருத்தர் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. என் டேபிள் மேலே இருக்குது. நான் போகிறேன் மேடம். சரி, போய் எடுத்துகிட்டு வரட்டையும். டேயும் அப்படியே ஸ்டாஃப் ரூமுக்கு உங்களை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் வரான். வரும்போதே எல்லா கிளாஸ்லையும் தேடிட்டு வந்திருப்பான். நீங்கள் எங்கேயுமே இருக்க மாட்டீங்க. அவனுக்கு தெரியும் நீங்கள் அங்கே இல்லைன்னா ஸ்டாஃப் ரூமில் தான் இருப்பீங்கன்னு. அவ்வளோ ஆர்வமாக அவன் ஹேர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு அவன் ஷர்ட் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரும்போது, என்ன சார் தெரியாமல் பண்ணிட்டேன்? உங்கள் வயசு என்ன, என்னோடய வயசு என்ன? எப்படி சார் இப்படியெல்லாம் உங்களுக்கு யோசிக்க தோணுது? இல்லை வயன், அது சார் இங்கே பாருங்க, எனக்கு நான் காலேஜ் வரேன்னா பசங்களோட பாடம் சொல்லி கொடுத்துட்டு லைஃப் நல்லா இருக்குது சார். எனக்கு இதுவே போதும். இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறேனோ எனக்கு இல்லை. இந்த இடத்துல இந்த பேச்சை இதோடு நிப்பாட்டிக்கலாம். இதுக்கு மேலே வளர விட வேண்டாம். இல்லை வயன், அது தயவு செஞ்சு சார் இதோடு நிறுத்திக்கலாம் ப்ளீஸ். சரி. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட பேசிட்டு இந்த பக்கம் திரும்பினா டேயும் உங்களை நின்று பார்த்துட்டு இருப்பான். டேயும், இங்கே என்ன பண்ணுற? சீதா மேம் ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அவங்களுக்கு அதே வேலையாக போயிடுச்சு. அங்கே டேபிளில் இருக்கு, எடுத்துகிட்டு போ. டேயும் ஃபைல் எடுக்க டேபிள் கிட்டே போகும்போது நீங்கள் அப்படியே எதாச்சும் திரும்பி பார்க்குறீங்க. அவன் அந்த ப்ரொஃபஸர் அப்படி முறைச்சிட்டு போகிறான்.
மேபி உங்களை கோவப்படுத்தினதுக்கு அவன் அப்படி முறைச்சிட்டு போகிறான்னு நினச்சிப்பீங்க நீங்கள். டேய், ஈவினிங் பஸ் டிப்போக்கு சீக்கிரம் வந்துடுங்க. இன்றைக்கும் பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு வண்டியில் வர அது இதுன்னு காரணம் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். புரியுதா? டான்னு காலேஜ் விட்டதும் பஸ் டிப்போக்கிட்டே இருக்கணும். ம், அந்த பட்டி என் தம்பிக்கிட்டையும் சொல்லிடு. ம். ஸோ ஈவினிங் காலேஜ் விட்டதும் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஏண்டி, தேவங்க எடுத்துகிட்டு போன டிஃபன் பாக்ஸ் எங்கே? மறந்துட்டம்மா. சரி நீ இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். உனக்கு இதே வேலையாக போச்சுடி. வாரத்தில் 4 நாள் டிஃபன் பாக்ஸ் அவன்கிட்டயே கொடுத்து மறந்து விட்டுடுறேன். சரி போ. ம், என்ன ஓடுதுங்க? ஹை, மருதாணி வைக்கிறீங்களா? எனக்கு எங்க? ஐயா கண்ணே, நாங்கள்லாம் வச்சு முடிச்சிட்டோமே. தீர்ந்து போச்சுடி தங்கம். சரி, நான் நாளைக்கு பொறிச்சு உனக்கு அரைச்சி வைக்கிறேன். நீ வந்து எடுத்துன்னு போ. ம், சரி பரவாயில்ல. அடுத்த தடவை நீங்கள் எப்போ அரைப்பீங்களோ அப்போ எனக்கு சொல்லி அமிச்சா போதும், நான் வந்து வாங்கிக்கிறேன். ம், காலையில் எப்படி செவந்திருக்குன்னு காமிங்க. ம், டேயோங் டேயோங். அ, வாம்மா. தேவங்க தேடுறியா? ஆ ஆமாம் அங்கிள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பவும் பிஸியாகவே இருக்கீங்க. உங்களை வீட்டில் பார்க்கறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. என்ன பண்ணுறதும்மா, வேலை வேலைன்னு அப்படியே போயிடுது. அப்பா. சரி, நீ போய் அவனை பாரு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ம், சரிங்க அங்கிள். டேயோங், அப்படி நீங்கள் அவன் ரூமுக்கு போகிறீங்க. அவன் உட்காந்து லேப்டாப்பை நோண்டிட்டு இருப்பான். நீங்கள் வந்ததும் தடாபுடான்னு எழுந்திரிச்சு லேப்டாப் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்து நிற்கிறான். ம், எதுக்கு பயப்படுற? சரி, என் டிஃபன் பாக்ஸை நீயே எடுத்துகிட்டு வந்துட்ட. என் அம்மா அங்கே வாஷ் பண்ணும்போது என்னை கண்ணா பின்னாடி திட்டுறாங்க. கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? ஓ, கீ கீழே இருக்கு பேக்கில், எடுத்துகிட்டு வரேன். ம், சரி எடுத்துகிட்டு வா. அப்படி நீங்கள் ரூமை சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி அவன் ரூமுக்கு நீங்கள் எப்போவாச்சும் தான் வருவீங்க. மேக்ஸிமம் இது ஒரு 3rd டைம்னு கூட சொல்லலாம். அப்படியே அவன் ரூம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே வச்சுருக்கிற குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் அவன் ரூம் அவ்வளோ பெருசாக இருக்கும். டிவியே இவ்வளோ பெருசாக இருக்குது. அது இவனோட ரூமுக்கு மட்டும். வேறு லெவல். அப்படி என்னத்த லேப்டாப்பில் பார்த்துட்டு இருந்து நம்மளை பார்த்து மறைச்சான்? ம், ஓ, டிஃபன் பாக்ஸ். ஆ, ம், தேங்க்ஸ். நான் வரேன். நீங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறீங்க. அவன் அப்படியே கண்ணை மூடிட்டு அவங்களோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லை அப்படியே இன்ஹேல் பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் ரொம்ப ஹோம்லியாக இருப்பீங்க. சாரி, மல்லிகைப்பூ, கையில் அந்த ஒரு லெதர் வாட்ச்சு, அந்த மாதிரி. சாரி கூட உங்களுக்கு ஒரே கலர் ப்ளவுஸ், அதே கலரில் சாரீ கட்டினா தான் ரொம்ப பிடிக்கும். கான்ட்ராஸ்டாலாம் அதிகம் வியர் பண்ண மாட்டீங்க. எல்லாமே காட்டன் சாரீஸ் தான். பார்க்கவே எந்த சாரினாலும் ஏஞ்சல் மாதிரி இருப்பீங்க. அவன் அப்படியே நீங்கள் போனதும் உங்கள் பின்னாடியே வந்துடுறான், குக்கி போட்டு இழுத்த மாதிரி. பாய் டேயும். அப்படியே நீங்கள் ஸ்மைல் சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி இந்த பக்கம் அப்படியே உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுது. நீங்கள் எதுவும் பேசாமல் அப்படியே நடந்து வந்துடுறீங்க. உங்கள் வீடு வரைக்கும் அங்கே நடந்த விஷயத்தையே யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. ஏய் வயனு, ஏய். என்னம்மா? டிஃபன் பாக்ஸ் எங்கேயோ கொடுத்துட்டு போ. என்ன ரூமுக்கு எடுத்துகிட்டு போறியா? இல்லைம்மா, ஏதோ யோசிச்சுட்டே மறந்துட்டேன். என்ன அப்படியே நீங்கள் கொடுத்துட்டு யோசிச்சுட்டே மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு உட்காந்துடுறீங்க. என்ன நடக்குதுங்க? ஸோ இந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம். அக்கா ப்ளீஸ்க்கா, எப்படியாச்சும் பேசி ஐவிக்கு அமௌண்ட் வாங்கி கொடு. சரி நான் பண்ணுறேன். இப்போ கிளாஸ்க்கு போங்க 2 பேரும். ம், போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டு எதாச்சும் திரும்பி அவங்கள பார்க்குறீங்க. டேயும் உங்களை பார்த்துட்டு ஸ்லோவாக அப்படியே நீங்கள் பார்த்ததும் பார்க்காத மாதிரி கிளாஸ்க்குள்ளே போயிடுறான். நீங்கள் அதை அப்படியே யோசிச்சுட்டே அவங்க ஸ்டாஃப் ரூம் வரீங்க. ம், நினச்சேன். இன்றைக்கும் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டியா? ஆமாண்டி, அம்மா திடுது பண்ணி கோயிலுக்கு போ விளக்கு போடுன்னு டைம் இழுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அவுட் பஸ்ஸில் தான் வந்தேன். சரிதா. என்ன பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும்? அதாண்டி 3 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ப்ரொஃபஸர், அந்த ஆள் 2-3 நாளாக காலேஜ்க்கே வரதில்லை. ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணுறதில்ல. வீட்டுக்கும் போய் பார்த்துருக்காங்க, வீட்டில் டூலெட் போர்டு மாட்டியிருக்கான். என்னன்னு தெரில.
இப்போ புது ப்ரொஃபஸர் எடுக்கிறதா இல்லை என்ன பண்ணுறது, இல்லை யார் தலையில் அந்த ப்ரொஃபஸர் வேலை விழுகும்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே டேபிளில் சாஞ்சு நின்றுட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ராஜாண்ணா, நான் கூப்பிட்டேன்னு தேவங்க வர சொல்லுங்கள். ஆ சரிம்மா. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாஃபுமே ஃபர்ஸ்ட் பீரியட் கிளாஸ் இருக்குன்னு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 பீரியட் கிளாஸ் இருக்காது. அவங்க கூட ஒரே ஒரு மேம் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களும் லாங் டிஸ்டன்ஸ் டேபிளில் உட்காந்துட்ருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். உள்ள வாட்டேயும். எனக்கு கேன்டீனில் கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் போயிட்டு அப்படியே பீரியட் கிளாஸ்க்கு போயிடுறேன் அப்படின்னு அவங்களும் எழுந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. நீங்கள் சுற்றி ஸ்டாஃப் ரூமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக டேயுங்க ஃபேஸ் பண்ணுறீங்க. ஏன் டேயும், உனக்கு அக்கா கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டதும் அவன் அப்படியே கோவம் நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். இல்லை மேம். அவன் நீங்கள் அக்கான்னு மென்ஷன் பண்ணதும் அவன் கோவத்தை அவனுக்குள்ளே வச்சுட்டு அவன் கையை அப்படியே ஸ்ட்ராங்காக முறுக்கி பிடிச்சிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே பார்க்காத மாதிரி அந்த சைடும் இந்த சைடும் பார்த்துட்டு, சும்மா சொல்லாத டேயும், எனக்கு தெரியும் உனக்கு ஏதோ என்கிட்ட சொல்லணும், என்ன பேசுனாலும் இப்போவே சொல்லிடு. இல்லை மேம், அப்படிலாம் எதுவும் இல்லை. இங்கே பாரு, இப்போ நான் உன்னோட மேம் கிடையாது, உன்னோட அக்கா. இல்லை மேம், எனக்கு அப்படி எதுவும் இல்லை. டேயும், எனக்கு அப்படி எதுவும் இல்லை. டேயும், என்ன பேசுகிற நீ? அவன் அப்படியே உங்கள் கண்ணை ஃபேஸ் பண்ணதும் அப்படியே சாஃப்ட் ஆகிடுறான், கை கூட நார்மல் ஆகிடும். எதுவும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி வெளியே போயிடலான்னு திரும்புகிறான். எதுவும் இல்லாமல் தான் லேப்டாப்பில் என் ஃபோட்டோ வச்சுருக்கேட்டையும். அவனுக்கு திரும்பி உங்ககிட்ட பார்த்து பதில் சொல்லணும் தான், ஆனால் சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கதையும் விட்டுருவீங்களோன்னு அவனுக்கு ஒரு பயம். அவன் எதுவும் பேசாமல் ஒரு அடி எடுத்து வைக்கிறான். ப்ரொஃபஸர் என்ன பண்ண ஏகே நீ இன்னொரு அடி எடுத்து வைக்கிறான். நான் வெளியே அக்கா கிட்ட மருதாணி வேணும்னு பேசிகிட்டு இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு அடுத்த நாளே மருதாணியோட வீட்டில் வந்து நிற்கிற. அவனுக்கு பொறுமை போயிட்டு அவங்கள பார்த்து திரும்பி, எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், ஆனால் இது இடம் கிடையாது, எனக்கு வீட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட எந்த ஒரு உறவையும் மென்ஷன் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிட்டு அவன் பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போயிடுறான். அவங்களுக்கு சந்தேகம்லாம் ஊர்ஜிதமான மாதிரி ஆகிடும். என்னடி யோசிச்சுட்ருக்க? நானும் பார்க்குறேன், வந்ததுலேருந்து எதையும் யோசிச்சுட்டே இருக்கிறவ. ஏதோ தப்பாக இருக்குடி, என்னை சுற்றி நடக்கிற ஏதோ ஒன்று. எனக்கு தெரியல, ஒருவேளை இதுக்கெல்லாம் நான் தான் காரணமாக இருப்பேன்னு எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்புறமா உறுத்துதா உருகுதான்னு பார்ப்போம். டேயுங்க இருக்கான்ல, அந்த நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. என்னடி சொல்கிற? அவன் நல்லா படிக்கிற பையன், அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. நான் அவனை கீழே இறக்கி பேசினாலும் நீ என்கிட்ட சண்டைக்கு வர்றவ, இப்போ என்னடி நீ அவன் மேலே சந்தேகப்படுறன்ற மாதிரி பேசுகிற? என்னால் இப்போ கூட நம்ப முடியலடி. எல்லாமே ஒரு சந்தேகம்தான். ஆனால் திடுதுப்புன்னு அவன் வீட்டுக்கு வா பேசிக்கலான்னு அவ்வளோ தைரியமாக சொல்லிட்டு போகிறான். எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. குருவாயூரப்பா, எதுவும் எதுவும் தப்பாக நடந்திருக்கக்கூடாது. அவன் அவன் வளர வேண்டிய பையன். எனக்கு எனக்கு இப்போ இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. அவன் வேறு ஏதாவது சொல்கிறக்காக கூப்பிட்ருப்பான். சும்மா நீயே எல்லாத்தையும் கற்பனை பண்ணிட்டு போகாத, புரிஞ்சுதா? அங்கே போயிட்டு அவன் என்ன பேசுகிறான்னு பாரு. எது சொன்னாலும் சரி சரின்னு வந்துரு. தப்போ சரியோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே தயக்கமாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. என்னம்மா, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ தயக்கம் எதுக்கு? உள்ளே வாக்கண்ணு. இல்லைம்மா, ஏதோ யோசிச்சுட்டே வந்தேனா, அதனால தான். மருதாணி நல்லா செவந்திருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் எங்கே கொடுத்து விட்டேன்? நான் கொடுத்து விடலையே. இல்லை, அந்த அக்கா கொடுத்து விட்டாங்க. டேயுங்க எங்கே இருக்கா? ஓ, மறுபடியும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டானா? இருமா, நான் பேக்கில் இருக்க எடுத்து தரேன். இல்லை இல்லை இல்லை, எனக்கு அவனை தான் பார்க்கணும். எங்கே இருக்கா அவன்?
தம்பி மேலே ரூமில் தாம்மா இருக்கு. போ. நீங்கள் அப்படியே ரூமுக்கு வரீங்க, ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் டெலகிராமில் கண்டினியூ ஆகுதுடா, அதில் பார்த்துட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் அதே மாதிரி அவன்கிட்ட கால் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏய் எதுக்கு? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். டேயும் மதி போதும். ம் 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 டேயும் நான் அப்புறமா கூப்பிட்றேன், யாரோ வந்திருக்காங்க. ஏய் ஏய் ஆ அம்மா. என்னம்மா? ஒன்றும் இல்லை, தள்ளு, துணியெல்லாம் எடுத்துகிட்டு போக வந்தேன். ஓ ஆ. அவங்க அம்மா உள்ளே வந்துட்டு அப்படியே கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பேஸ்கெட்லேருந்து. அம்மா யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்த? ஃப்ரெண்டுக்கிட்ட தான்ம்மா. ஏன்? அவங்க அம்மா திரும்பிட்டு கோவமாக ட்ரெஸ்ஸை கீழே போட்டுட்டு, ஃப்ரெண்டு யார்? டேயுங்கா? இல்லைம்மா அது. சொல்லு, ஏன் முழுங்குற? இந்த பாரடி, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. நான் ஆரம்பத்துலேயே சந்தேகப்பட்டேன், இப்போ எனக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு. உனக்கும் அந்த பையனுக்கு என்னடி? ஆமாம்மா, நானும் அவனும் லவ் பண்ணுறோம். இப்போ என்ன இருக்கு? பைத்தியக்கொறி, அவன் உன் தம்பி மாதிரிடி. ஆனால் 2 பேருமே மேஜர்மா. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. இதில் என்ன தப்பு இருக்கு? ஊரில் 1000 பேசுவாங்கம்மா, அதை பற்றியில் நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு அவனை பிடிச்சிருக்குமா, அவனுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் 2 பேர் வாழ்றதை நீ பார்க்க மாட்டியா? நீ இப்படிலாம் சொன்னால் சரிப்பட்டு வர மாட்டேன். உங்கள் அப்பா வரட்டும், பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வெளியே போயிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தலையை பிச்சுட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துடுறீங்க. டேயும் திரும்ப திரும்ப உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருப்பான். நீங்கள் எதாச்சும் ஸ்க்ரீனை பார்க்குறீங்க. ஹலோ டேயும். என்னாச்சு? அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, அப்பா கிட்ட சொல்ல போகிறாங்க டேயும். சரி, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன். ம் சரி. டேயும் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு கீழே வரான். அவங்க அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லிட்டேயும், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னல. இப்போ எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைங்க. டேய், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் இந்த 3rd இயர் முடிக்கிறதுக்கு 6 மாதம் இருக்குது. அப்போ அந்த வீட்டில் போய் உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கொடுங்கன்னு பொண்ணு பார்த்துட்டு வரலாம். என்னடா அவ்வளோ அவசரம்? அந்த பொண்ணு வீட்டில் எதுவும் சொல்கிறாங்களா என்ன? ஆமாப்பா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை நிச்சயமாக அது பண்ணிக்கணும். சரி, பொண்ணு யார்? வயன். நினச்சேன். அந்த வயசு அது இதுன்னு முட்டாள்தனமாக பேசி அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். முடியுமா முடியாதா? நான் எப்படா முடியாதுன்னு சொன்னேன்? சட்டப்படி பார்த்தா நீங்கள் 2 பேருமே மேஜர். இங்கே அப்ஜெக்ஷன் சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா. தயவு செஞ்சு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்காதீங்க. இங்கே யார் யாருக்கு அவ ஏற்கனவே இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறது தெரியும். உங்களோட தம்பி அப்படியே கையை தூக்கிட்டு முன்னாடி வந்து நிற்கிறான் கீழே பார்த்துட்டே. எனக்கு முதலே தெரியும்ப்பா, அப்புறம் ஏன்டா இவ்வளோ நான் சொல்லாமல் இருந்த? அக்காவுக்கு பிடிச்சிருக்குல்லப்பா, இவங்க அக்காவை நல்லா பார்த்துப்பான்ப்பா. ஏண்டி, ஒரு பிள்ளைய கூட நல்ல பிள்ளைய பெற்று போடலையாடி நீயே? 2மே தண்டமாக வந்து வாச்சிருக்கு. யாருங்க ஃபோனில்? மிஸ்டர் கிம் தான் ஃபோன் பண்ணுறாரு. அங்கே என்ன பிரச்சனை உருவாச்சோ? ஹலோ, சொல்லுங்கள் கிம். இல்லை அது சரிங்க. ஆ சரி, ஓகே. என்னங்க சொன்னாங்க? இவனால் அங்கே எதுவும் பிரச்சனையா? அப்பா என்னப்பா? வேணும், நாளைக்கு நிச்சயம் பண்ண வராங்க, அவளை ரெடி பண்ண. நான் சொன்னேன்லப்பா, என்கிட்டையும் என்ன விட மாட்டான். எங்க நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. உனக்கு என்னம்மா பிரச்சனை? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா நான் என் டேவங்க தான் பண்ணிப்பேன். அப்படியே நீங்கள் ஹாப்பியாக உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. அவங்க கூட மேரேஜ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ட்ரீம்ஸ்லாம் வரும். நீங்கள் அப்படியே நினச்சி பார்த்துட்டே அப்படியே கண்ணை மூடி தூங்குறீங்க. ஏங்க இதெல்லாம் சரியாக வரும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் என்ன பண்ண சொல்ல?
கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அது பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் உன் புள்ள உனக்கு திரும்ப கிடைப்பாளா? எல்லா பேரண்ட்ஸ் மாதிரியும் நம்மளும் முட்டாள்தனமாக யோசிக்க வேண்டாமே. 2 பேரும் ஆசைப்படுறாங்க. நல்லா வாழ்ந்தா நமக்கு சந்தோஷம் தானே. சொந்தக்காரங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நல்லா இல்லைனாலும் பேசுவாங்க. நல்லா இருந்தா அவனுக்கு என்னப்பா, நல்லா இருக்கா, பெரிய இடத்துல இருக்கா, வந்தா பண்ணுறான் அப்படின்னு பேசுவாங்க. நல்லா இல்லைன்னா அவன் பண்ண பாவம் பாரு விடாமல் துரத்துது, இப்படி ஆயிட்டான் பாருன்னு பேசுவாங்க. வேற என்ன புதுசாக இருக்க போகுது? என் பொண்ணு போகிற இடத்துல நல்லா நிம்மதியாக இருப்பா. டேயுங்க நல்ல பையன்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லைன்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் என் கூட நீங்கள் இருக்கீங்களே, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கும் அவனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். அவன் அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பான், நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. அங்கேருந்து உங்களை டீஸ் பண்ணுற மாதிரி சிக்னல் பண்ணிகிட்ருப்பான். நீங்களும் அவனும் தனியாக வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. என்னடா என்ன ரொம்ப தான் டீஸ் பண்ணுற? நானும் இப்போதான் ஒன்று புதுசாக டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லையா ஒவ்வொரு தடவையும்? இருக்கலாம், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஒன்று பொண்டாட்டியை பார்க்கணுண்டி, அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். உண்மையை சொல்ல, இதுக்கு முன்னாடி என்ன பொண்டாட்டியை பார்த்தது இல்லையா? இனிமேல் தான் பார்க்க போகிறீங்களோ? வைக்கப்படுறீங்களோ? நம்பிட்டேன் பொறுக்கி பயலே அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு ஹாப்பி என்டிங். லவ்வுக்கு ஏஜெல்லாம் ஒரு தடை இல்லைடா. நீங்கள் 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணீங்க, எல்லாம் முன்னாடி வாழ்ந்து கட்டுவீங்கன்னா தைரியமாக மேரேஜ் பண்ணிக்கோங்க. சொந்தக்காரங்க இன்றைக்கி பேசுவாங்க, நாளைக்கு பேசுவாங்க, நாளைக்கு புதுசாக ஒரு விஷயம் வந்து அதை தேடி ஓடிடுவாங்க. தினமும் என்ன உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க போகிறாங்க கிடையாதுல்ல. நீங்கள் நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நல்லா இல்லைனாலும் பேசுவாங்க. ஸோ அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் தூர தூக்கி போட்டுட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள். ஸோ அப்படி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனும் கூட ஷேர் பண்ணிட்டு ஹாப்பினஸோட டேட்டாவை சொல்லிக்கிறேன். டேட்டாவை சில குட்டிஸ் லவ் சொல்லுங்க போகிறேன். அண்ட் எனக்கு கமெண்ட்டில் ஒரு விஷயம் சொல்லுங்கடா, எத்தனை மணிக்கு நான் வந்து எஃப்எஃப் போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கேட்குறதுக்கு வசதியாக இருக்குன்னு. ஸோ அந்த டைமிங்கில் நான் போஸ்ட் பண்ணுறேன்.